தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது இலங்கையில மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தான். ஆனா இந்த நேரத்தில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நினைக்கிறாரு? இங்க இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ட்டு அவரோட கருத்த வந்து முன்வைக்கணும். அவர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அறிக்கை சம்மந்தமான எந்த விஷயமும் முன்னால் ஏற்படும்போது, அதாவது ராஜபக்ஷவை விரட்டி அடிக்கும்போது அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் தான் கரெக்ட்டா வந்து நம்மளுடைய அந்த மாநாடு இருந்தது. மே 18க்கான அந்த இனப்படுகொலை மாநாடு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து அவரு பயங்கரமா பேசியிருந்தாரு. இதையெல்லாம் வந்து இயற்கை சமன் செய்யக்கூடிய ஒரு விடயம் அப்படிங்கிறத வந்து அத்தனை பேர் முன்னிலையில அவர் சொல்லும்போது, நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸோட அந்த மக்கள் கூடி, அவ்வளோ ஆர்வமா அந்த விஷயங்கள செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தற்போது நடந்திருக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிபரா வந்து இதுவரைக்கும் பதவி விலகாம இருந்த ஒருத்தவரு கடைசியா ஓடி ஒளியிற அளவுக்கு கோத்தபய ஓடியிருக்காரு. இது சம்மந்தமா அண்ணன் சீமான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தனியார் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதில அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எங்களுக்கான எது தேவையோ அது எங்களுக்கு வேணும். அததான் நாங்க வந்து முன்வைக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு சூழல் எங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த காணொளி முடிவுல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஆடியோ இருக்கு பார்த்தீங்களா, அது இணையத்தில வந்து பரவிட்டுருக்கு. அதனால நான் எண்டுல அத போடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த இடத்துல முடிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து அந்த இடத்துல முன்வைக்கிறதுக்கான நெறைய காரணம் இருக்கு. இனப்பகை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய தமிழகத்தில இனப்பகை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டா, நிச்சயம் இருக்கு. ஏன்னா நமக்கு எதிரி யாரு அப்படின்னா, நெறைய பேர் வந்து இங்க திராவிடம் சம்மந்தமா பேசிடுறாங்க. திராவிடம்ங்கிறவங்க நமக்கு எதிரி கிடையாது. அது எல்லாரும் இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நமக்கு எதிரி யாருன்னே நம்ம கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணாம, நம்ம வந்து அவன எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா, வரப்போற சின்ன அந்த அல்லற சில்லற சொல்லுவாங்கல்ல, அவங்கள பார்த்துலாம் நீங்க வந்து அவங்களுக்கு கத்தி, அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துறதுங்கிறது ஒரு தேவையற்ற விடயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா, உன்னோட எதிரி யாரோ அவன்கிட்ட நேரடியா மோதுறத விட்டு, வந்து கத்திட்டு இருக்கவன நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய பாதை திசை மாறும், அது விலகும். அப்படிங்கிறதால தான் திராவிடம் உங்களுடைய எதிரி கிடையாது. இத பலரும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறதுக்காக மீண்டும் சொல்றேன். நம்மளுடைய எதிரிங்கிறது ஆரியம் தான். என்னைக்குமே ஆரியத்தையும், அந்த பிராமண துவேஷங்க அத்தனையும் வந்து எதிர்க்க ஒரே ஆளு தமிழியம் மட்டுமா தான் இருக்குமே தவிர, திராவிடம்ங்கிறது கிடையாது. திராவிடம் அப்படிங்கிறது உள்ள புகுந்து, தமிழர்களையும் பயன்படுத்திட்டு, பிராமணத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, எதிர்க்கிற மாதிரி அதாவது அண்ணன் சீமான் சொல்லுவார்ல, "அடிக்கிற மாரி அடி, நான் தடுக்கிற மாரி தடுக்கிறேன்னு." அந்த மாரி ஒரு விஷயத்த அவங்க பயன்படுத்தி தான் தற்போது வரை ஆட்சி அமைச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா 50 வருஷம்க்கு அப்புறம் அந்த எல்லா விஷயமும் ஆட்டம் கண்டு போற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா பெருகிட்டு இருக்கு. இது எல்லாராலயும் பார்க்கப்படுது. அப்படி தெரியும் பொழுது தான் அவங்க பயந்துகிட்டு இப்ப வேற மாரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. நிச்சயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஊடகங்கள் வழியா நெறைய பார்க்குற எல்லாருக்கும் தெளிவாவே புரிஞ்சிருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள எந்த அளவுக்கு அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடும்பவனம் கார்த்திக் கூட ரீசென்ட்டா போட்ட ஒரு வீடியோல எங்கள எல்லாரும் ஒதுக்கி பார்க்குறாங்க. ஏங்கிறது எங்களுக்கு புரியல அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தத்தோட தான் அவர் தெரிவிச்சாரு. ஏன்னா ஊடகங்கள் மேல இருக்கிற ஒரு மரியாதையே இல்லாம போகுது அப்படிங்கிற மாரி பல இடத்துல அவங்க குறிப்பிட்டாங்க. முக்கியமான போராட்டங்கள் நடக்கிற இடத்துல ஊடகங்கள் அத கவரேஜ் பண்றதில்ல. ஆனா அதை தவிர்த்து ஒரு நடிகை திருமணமோ, மற்ற விடயங்களோ அப்படின்ன உடனே முழுக்க முழுக்க லைவ் போட்டு ஒரு கவரேஜ் பண்றாங்க. இது நிச்சயம் எல்லாருக்கும் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இத பார்க்குறேன். ஏன்னா, நாம் தமிழர் கட்சி எதிர்ல நிக்குது அப்படிங்கிறத கூட சொல்றதுக்கு திராணி இல்லாம பயந்து அண்ணாமலைய முன்னெடுத்துறாங்க. அதாவது பாஜக கூட எனக்கு எதிரியா வரலாம். நாம் தமிழர் வந்து நிக்கக்கூடாது. பாஜக கூட என்ன கேள்வி கேட்டுக்கலாம். ஏன்னா, அவர்கள் இருவரும் இருந்தா தான் மக்கள ஒரு பக்கம் ஏமாத்திக்கிட்டு ஓட்டு வாங்கிட்டே இருக்க முடியும். அண்ணன் சீமான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்தாலும், பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்குற அந்த திராவிட அரசியல் நம்மளுடைய துரோகிகள், நம்மளுடைய எதிரி, அந்த ஆரியத்தை எதிர்க்கிறோம் இல்லையா? அந்த ஆரியம் தான் நமக்கான எதிரிங்கிறத ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கங்க. தமிழ் தேசியம் அவர்களை தான் எதிர்க்கிறது. இதுக்கு பக்கத்துல ஒரு நட்பு முரண் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது இருந்தாலும், அவங்க கிட்ட நம்ம சண்டை போடலாம் பிரச்சனை இல்ல. ஆனா அதுதான் பெரிய சண்டை அப்படிங்கிறத எப்பவுமே நினைக்காதீங்க. என்னைக்கு ஆனாலும் அவங்க நம்மளுடைய தோழர்கள், நம்ம நண்பர்கள் அப்படிங்கிற மாரி இருந்துக்கணும். ஆனா நம்மளுடைய முழு எதிரி என்னைக்குமே ஆரியம்ங்கிறதுல ரொம்ப தெளிவடைஞ்சிருங்க. அத நானு இந்த இடத்துல நிச்சயம் சொல்றேன். ஏன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது, எல்லா இடத்துலயும் உனக்கான எதிரி யாரு? உனக்கான பாதை எதுன்னு தெரியாம நீ போய் அங்க பயணிக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அந்த விஷயத்த தான் நான் இங்க மேற்கோள் காட்டி இத சொல்றேன். அண்ட் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இலங்கை சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, பேசியிருந்த அந்த ஆடியோ என்ன அப்படிங்கிறத நான் இணைச்சு விடுறேன். கேளுங்க.
எந்த வழியில நம்ம பார்ப்போம். நான் என்ன நினைப்பேன், போர் முடிஞ்சிருச்சுன்னு மண்ணில் இறங்கி மண்ணை முத்தமிட்டது, எல்லாரையும் கொண்டுட்டோன்னு அவங்க பேசுனது. இதே கோத்தபாய இவங்க எல்லாம் 10,000 பேர் மக்கள் சரணடைந்தார்களே, 59 குழந்தைகளோட அவங்க எல்லாம் எங்கன்னா அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போன ஆணவம். இந்த வெள்ளைக்கொடி ஏந்தி சரணடைங்கன்னு இங்க சொன்னது அவர் தான். இங்க இருக்கிற அரசியல் தலைவர் கேட்டுக்கொண்டதுக்கு ஏற்ப அந்த அத்தனை பேரையும் சுட்டுக் கொண்டதும் அவர் ராணுவ அமைச்சரா இருக்கும்போதுதான். இன்னைக்கு அவர் அதிபரா இருக்கும்போது அந்த மாளிகையிலே அவர் இருக்க முடியல. இப்ப இதான் இதெல்லாம் தான் உலகம் முழுமைக்கு வரலாறு படிப்பிச்சிருக்கு. ஆனா இவங்க இதெல்லாம் நிரந்தரம்னு நினைச்சு பெரிய ஆட்டத்தை போட்டுட்டாங்க. இப்ப இதை சரி செய்ய முடியல. புதிதா ஒரு பிரதமரை கொண்டாந்தாங்க ரணில், அவரே சொல்றாரு பொருளாதார வீழ்ச்சியை நம்மளால சரி செய்ய முடியாது. எனக்கு இருக்கிற நடுக்கம் எல்லாம் இந்த நிலைமை நாங்க வாழ்ற நாட்டுக்கு வந்துடக்கூடாது.